தேவனை தேடுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை நேராக்குகிற போது தேவன் என்ன செய்கிறாரா? கிருபையுள்ள தேவன் மன்னிப்பை அருளுகிறார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவனை தேடுகிறதுல அடுத்த லெவல் என்னன்னு சொன்னா, கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடணுமா? கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடணும். பாருங்க, வசனம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து ஒன்று காணாமல் போச்சுன்னா என்ன செய்வாளா? அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடுவாள். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் என்ன செய்வானா? 99 விட்டுட்டு ஒன்றை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடுவான். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நீங்கள் பார்க்கிற போது சூலமித்தி நேசரை தேடுகிறாள். எங்கெல்லாம் தேடனான்னு சொன்னா, முதல்ல எங்க தேடுகிறாளா? தன் வீட்டிலே தேடுகிறாள். சொல்லுகிறார், நேசரை தேடுகிறாள், தன் படுக்கையிலே தேடுகிறாள், அவரை காணவில்லை. எழுந்து என்ன செய்கிறாளா? வீதிக்கு வருகிறாள், வீதியிலே தேடுகிறாள். அவரை என்ன செய்கிறாள்? வீதிகளிலே தெருக்களிலே அலைந்து அலைந்து என்ன செய்கிறாள்? நேசரை தேடுகிறாள். நேசரை காணவில்லை. போறவர் ஆள்கிட்டெல்லாம் விசாரிக்கிறா, என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களான்னு சொல்லி காட்டு. அவங்க என்ன செய்யவில்லையா? கண்டுபிடிக்க முடியவில்லை. 4வது வசனம், கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே பாருங்க, அவர் சொல்லுகிறா, என் நேசரை ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருந்தேன். கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடினாலும் கொஞ்ச தூரத்தில் போய் என்ன செஞ்சிட்டா? கண்டுபிடிச்சிட. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம் ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்லன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க என்ன செய்யலைன்னா, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? நாம் பாருங்களேன், ஒரு 4 நாள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கலன்னு என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். ஒரு வாரம் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கலன்னு என்ன செய்கிறோம்? விட்டுறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாண்டு. சொல்லுகிறா, இல்லை இல்லை, அவர் கட்டாயம் எங்கே தான் இருக்கிறாரு? கொஞ்சம் கிட்ட தான் இருக்கிறாரு, கொஞ்சம் நெருக்கத்தில் தான் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய், கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடு. தேவனுடைய எதிர்பார்ப்பு, அவரை தேடுகிற போது நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு தென்படுவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேடுகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? நிச்சயமாகவே உதவி செய்கிறார், நிச்சயமாகவே அவர் அவர்களுக்கு தென்படுவார், பார்க்க முடியும் அப்படின்ற பெரிய விசுவாசத்தோடு கூட தேடு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, விசுவாசத்தோடு கூட நான் அவரை தேடினா அவரை கட்டாயம் என்ன செய்வேன்? கண்டுபிடிச்சிருவேன். அவரை தேடினா அவர் கட்டாயம் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அவரை தேடினா நிச்சயம் வாழ்வை அவர் என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார்னு ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட தேவனை தேடுகிற போது மெய்யாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எஸ்ஐயா 65:10 சொல்லுகிறது, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தொடுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். தேவனுக்கு மகிமுண்டாட். பாருங்க, எல்லா இடங்களும் எதெல்லாம் ஆசீர்வாதமாய் இல்லாது இருந்ததோ அந்த இடங்களெல்லாம் நீங்க தேவனை தேடுகிறவர்களாய் மாறுகிற போது அந்த இடம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் இடமாய் மாறும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? நமக்கு தென்படுவார், நமக்கு உதவி செய்வார், நன்மையினாலே நிரப்புவார். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் தருவார்.